கோட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் சார் இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்திருக்க நிலையில அதுல பாத்தீங்கன்னா ஒன்று இளம் வயது கேரக்டர் என்பதால் அதற்காக டிஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி நடிகர் விஜய் சார் அவர்களை இளமையாக காட்டியிருப்பதாகவும் மேலும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பூஜையுடன் தொடங்கிய நிலையில தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டி அண்மையில கூட ரஷ்யாவில் ஆக்ஷன் காட்சியை படமாக்கி விட்டு திரும்பிய படக்குழு எஞ்சிய படப்பிடிப்பை சென்னையிலுமே நடத்திருக்காங்களாம். இதற்கிடையில தான் கோட் திரைப்படத்தில் ஐட்டம் சாங் ஒன்று இடம்பெறுவதாகவும் அதுல பாத்தீங்கன்னா விஜய் சாருடன் சேர்ந்து நடனமான தெலுங்கில் டாப் ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருக்கும் ஸ்ரீலீலா அவர்களை படக்குழு அணுகியிருப்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு செய்திகளுமே உலா வந்திருக்கு. ஆனால் நடிகை ஸ்ரீலீலா அவர்கள் அந்த வாய்ப்பை தற்பொழுது நிராகரித்திருப்பதாகவும் மேலும் தளபதி படத்தில் ஒரு காட்சியிலாவது இடம்பெற மாட்டோமா என இயங்கும் நடிகைகளுக்கு மத்தியில் ஸ்ரீலீலா விஜய் சாருடன் டான்ஸ் ஆட கிடைத்த பொன்னான வாய்ப்பையுமே நிராகரித்திருக்காங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் தமிழில் ஹீரோயினாக அறிமுகமாகவே விரும்புவதாகவும் அதனால தற்பொழுதைக்கு ஐட்டம் சாங்கிற்கு டான்ஸ் ஆட முடியாது என கூறியிருக்காங்க. மேலும் விஜய் சாருடைய படத்தை நிராகரித்த ஸ்ரீலீலா அவர்களுக்கு அதே வேளையில் அஜித் சாருடைய பட வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதன்படி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாக உள்ள குட் பை டக்லி திரைப்படத்துடைய நடிக்க கமிட்டாகிய ஸ்ரீலீலா இதன் மூலம் கோலிவுட்டில் அறிமுக படத்திலேயே டாப் ஹீரோவுடன் ஸ்ரீலீலா நடிக்க உள்ளது பலரையுமே ஆச்சரியத்தில் அழைத்திருக்கு.